சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். எப்போ நம்ம தமிழ்நாடு தொடுத்த ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கை பற்றி சொல்லும்போது குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து ஆர்.என். ரவி இழுத்து தெருல விட்டார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குடியரசுத் தலைவராக இருந்தாலும் குறைந்தபட்சம் இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். சும்மா நீங்கள் காலவரையின்றி சும்மா வச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என் சௌரியத்துக்கு நான் எப்போ வேணால் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த தீர்ப்பாக சேர்த்து கவர்னருக்கு இந்த பக்கம் சாத்துனா அந்த பக்கம் குடியரசுத் தலைவருக்கும் வானளாவிய அதிகாரம்லாம் கிடையாது அப்படின்றதையும், அதாவது உலகத்தில் யாருக்குமே வானளாவிய அதிகாரம்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ கட்டுப்பட்டவர்களாகத்தான் வாழ முடியும். வானளாவிய அதிகாரம் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னாலே அது சர்வாதிகாரம், ஜனநாயகம் கிடையாது. சரியா? எல்லா இடத்துலையும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும். அந்த செக் பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படாது, தவறாக பயன்படுத்தப்படாது. அப்போ தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்றதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. ஒரு கவர்னராக இருந்தால் நீங்கள் 1 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள் கண்டிப்பாக ஒப்புதலை வழங்கியே தீர வேண்டும். நீங்களே திருப்பி அமிச்சா அதை மறுபடி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா முதல் ஆக்ஷனை நீங்கள் எடுத்துட்டீங்க, அதை தொடர்ந்து அடுத்த ஆக்ஷனை நீங்கள் தான் செய்யணுமே தவிர 2வது ஆக்ஷனுக்கு வந்து நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அதுவும் செல்லாது. அதே போலவே கவர்னர் மட்டுமல்ல, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் வரக்கூடிய மசோதாக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும்.